ஓம் சாந்தி. முரளி டேட் 2/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தையின் பாகம் மிகச் சரியானது. அவர் தனக்குரிய நேரத்தில் வருகிறார். இதில் சிறிதும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. அவர் வந்ததின் அடையாளமாகிய சிவராத்திரியை மிகவும் விமர்சையாக கொண்டாடுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் விகர்மம் முழுமையாக அழிந்து போவது கிடையாது? பதில்: யாருடைய யோகா சரியாக இல்லையோ, தந்தையின் நினைவு இருப்பதில்லையோ, அவர்களது விகர்மம் விநாசமாவது கிடையாது. யோக யுக்தாக இல்லாததால் அந்த அளவிற்கு சத்கதி ஏற்படுவது கிடையாது. பாவங்கள் இருந்து விடுகின்றன, பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. யோகா இல்லையெனில் பெயர் உருவத்தில் ஈர்க்கப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பர். அவ்வாறு ஈர்க்கப்படுபவர்களுடைய விஷயங்கள் மட்டுமே நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் ஆத்ம அபிமானிகளாக இருக்க முடியாது. இன்றைய பாடல்: இன்று அதிகாலையில் யார் வந்தது? ஓம் சாந்தி. அதிகாலை என்பது எத்தனை மணிக்கு ஏற்படுகிறது? பாபா அதிகாலையில் எத்தனை மணிக்கு வருகிறார்? சிலர் 3 மணிக்கு என்று கூறுகின்றனர், சிலர் 4 மணி என்று கூறுகின்றனர், சிலர் சங்கமத்தில் என்று கூறுகின்றனர், சிலர் 12 மணி என்று கூறுகின்றனர். பாபா சரியான நேரத்தை கேட்கின்றார். 12 மணியை நீங்கள் அதிகாலை என்று கூற மாட்டீர்கள். 12 மணி முடிந்து 1 வினாடி ஆகிவிட்டது, 1 நிமிடம் ஆகிவிட்டது எனில் காலை ஆரம்பமாகிவிடுகிறது. இது முழுமையான அதிகாலை நேரமாகும். நாடகத்தில் இவரது பாகம் மிகவும் சரியாக இருக்கிறது. வினாடியும் தாமதம் ஏற்பட முடியாது. பாபாவனுடைய பாகம் அவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக இந்த ட்ராமாவில் இருக்குது. 1 வினாடி கூட தாமதமே இருக்காது அப்படிங்கிறார். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். 12 மணி ஆகி 1 வினாடி ஆகாதவரை காலை என்று கூறுவது கிடையாது. இது எல்லையற்ற விஷயமாகும். நான் அதிகாலையில் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். அயல் நாடுகளில் உள்ளவர்களுக்கு AM PM என்று மிகச் சரியாக இருக்கிறது. அவர்களது புத்தி நன்றாக இருக்கிறது. அவர்கள் அந்த அளவிற்கு சத்தோ பிரதானமாகவும் ஆவது கிடையாது, தமோ பிரதானமாகவும் ஆவது கிடையாது. பாரதவாசிகள் தான் 100% சத்தோ பிரதானமாக, பிறகு 100% தமோ பிரதானமாக ஆகின்றனர். ஆக தந்தை மிகச் சரியாக இருக்கின்றார். அதிகாலை என்றால் 12 மணி ஆகி 1 நிமிடம். வினாடிக்கான கணக்கு பார்ப்பது கிடையாது. வினாடி கடந்து செல்வது தெரிந்து கொள்ள முடிவதும் கிடையாது. இப்போது இந்த விஷயங்களை குழந்தைகளாகி நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். உலகம் முற்றிலும் காரிருளில் இருக்கிறது. துக்கத்தின் பொழுது அனைத்து பக்தர்களும் தந்தையை நினைவு செய்கின்றனர். துக்கம் வரும்பொழுது எல்லாரும் நினைக்கிறாங்க, பத்தீத்த பாவனனே வாருங்கள். ஆனால் அவர் யார், எப்பொழுது வருகிறார் என்று எதையும் அறியவில்லை. மனிதர்களாக இருந்து கொண்டு மிகச் சரியாக எதையும் அறியாமல் இருக்கின்றனர். ஏனெனில் பத்தீத்தமாக தமோ பிரதானமாக இருக்கின்றனர். காமமும் எவ்வளவு தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்பொழுது எல்லையற்ற தந்தை கட்டளையிடுகின்றார், குழந்தைகளே, காமத்தை வென்று உலகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள். ஒருவேளை இப்பொழுது தூய்மையாக ஆகவில்லையெனில் விநாசம் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் தூய்மையாக ஆவதன் மூலம் அழிவற்ற பதவியை அடைவீர்கள். நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தூய்மையாக இருங்கள், யோகியாக இருங்கள் என்ற ஸ்லோகனும் எழுதியிருக்கிறீர்கள். உண்மையில் ராஜயோகியாக இருங்கள் என்றுதான் எழுத வேண்டும். யோகி என்ற வார்த்தை பொதுவானது. பிரம்மத்திடம் யோகா வைக்கின்றனர். சாது சந்நியாசிகள் பிரம்மத்தை நினைக்கிறாங்க இல்லையா, அவர்களும் யோகி ஆகிவிடுகின்றனர். குழந்தைகள் தந்தையிடம், பெண் ஆணிடம் யோகா வைக்கின்றனர். ஒரு குழந்தை தந்தையை நினைக்கிது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுடையது இது ராஜயோகம். நம்ம யாரை நினைக்கிறோம்? சிவ தந்தையை நினைக்கிறோம்.
தந்தை ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஆகையால் ராஜயோகம் என்று எழுதுவது சரியானதாகும். தூய்மையாக மற்றும் ராஜயோகியாக இருங்கள். தூய்மையாக இருங்க, ராஜயோகியாக இருங்க. வெறும் யோகியா இருங்கன்னு எழுதாதீங்கிறார் பாபா. நாளுக்கு நாள் தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை கூறுகிறேன் என்று தந்தையும் கூறுகிறார். இப்பொழுது சிவ ஜெயந்தியும் வரவிருக்கிறது. சிவ ஜெயந்தியை நீங்கள் மிகவும் நல்ல முறையில் கொண்டாட வேண்டும். சிவ ஜெயந்தியை முன்னிட்டு மிக நல்ல முறையில் சேவை செய்ய வேண்டும். யாரிடத்தில் கண்காட்சி படங்கள் உள்ளனவோ அனைவரும் அவர்களது சென்டரில் மற்றும் வீட்டில் சிவ ஜெயந்தியை நல்ல முறையில் கொண்டாடுங்கள். மற்றும் கீதை ஞானம் கொடுக்கும் வள்ளலாகிய தந்தை சிவபாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்கான வழியை வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதுங்கள். விளக்குகள் பலவற்றை எரிய விடுங்கள். வீட்டுக்கு வீடு சிவஜெயந்தி கொண்டாட வேண்டும். நீங்கள் ஞான கங்கைகள் அல்லவா? ஆக ஒவ்வொருவரிடமும் கீதா பாடசாலை இருக்க வேண்டும். வீட்டுக்கு வீடு கீதை படிக்கின்றனர் அல்லவா? ஆண்களை காட்டிலும் பெண்கள் பக்தியில் தீவிரமாக இருப்பர். கீதை படிக்கக்கூடிய குடும்பங்களும் உள்ளன. ஆக வீட்டிலும் சித்திரங்கள் வைத்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் வந்து மீண்டும் ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுத வேண்டும். இந்த சிவ ஜெயந்தி விழாதான் உண்மையில் உங்களுக்கு உண்மையான தீபாவளி ஆகும். நம்மளுடைய உண்மையான தீபாவளி எது? சிவராத்திரி. எப்பொழுது சிவபாபா வருகின்றாரோ அப்பொழுது வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக ஆகிவிடுகிறது. இந்த விழாவை மிக அதிக விளக்குகளை எரிய விட்டு ஒளிமயமாக்கி கொண்டாடுங்கள். நீங்கள் உண்மையான தீபாவளி கொண்டாடுகின்றீர்கள். இறுதி முடிவு சத்தியுகத்தில் தான் ஏற்படும். உண்மையான தீபாவளி எங்க? சத்தியுகத்தில் தான். அங்கு வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆத்மாவின் ஜோதியும் ஏற்றப்பட்டிருக்கும். எல்லாரும் ஆத்ம உணர்வுல அங்க இருப்போம். இங்கு இருளாக இருக்கிறது. ஆத்மாக்கள் அசுர புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டனர். அங்கு ஆத்மாக்கள் தூய்மையாக இருப்பதால் தெய்வீக புத்தி உடையவர்களாக இருப்பர். ஆத்மாதான் பத்தீத்தமாகவும் ஆத்மாதான் பாவனமாகவும் ஆகிறது. இப்பொழுது நீங்கள் ஒரு பைசாவிற்கும் உதவாத நிலையிலிருந்து மதிப்பானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பைசாவுக்கு உதவாத நிலையிலிருந்து இப்போ ரொம்ப மதிப்புடையவர்களாக நம்ம மாறிட்டு இருக்கோம். ஆத்மா தூய்மை அடைவதன் மூலம் ஷரீரமும் தூய்மையானதாக கிடைக்கிறது. இங்கு ஆத்மா அசுத்தமாக இருப்பதால் ஷரீரம் மற்றும் உலகம் அசுத்தமாக இருக்கிறது. இந்த விஷயங்களை உங்களிலும் மிகச்சிலர் மட்டுமே யதார்த்தமாக புரிந்திருக்கிறீர்கள். மேலும் அப்படிப்பட்டவர்களிடத்தில் குஷியும் இருக்கும். வரிசை கிரமமான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கிரகச்சாரமும் இருக்கிறது. சில நேரங்களில் ராகு திசை அமர்ந்து விடும் பொழுது ஆச்சரியப்பட்டு ஞானத்தை ஏற்று பிறகு வெளியே சென்று விடுகின்றனர். ஆச்சரியமா ஞானத்தை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வெளியில போயிடுறாங்க ராகு திசையினால. குரு திசை மாறி ராகு திசை ஆகிவிடுகிறது. காம விகாரத்தில் சென்று விட்டால் ராகு திசை அமர்ந்துவிடும். குத்துச்சண்டை மல்ல யுத்தம் இருக்கிறதல்லவா? தாய்மார்களாகிய நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஏனெனில் தாய்மார்கள் வீட்டை பாதுகாப்பவர்களாவர். குளவி வீட்டை உருவாக்கக்கூடியது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். வீட்டை உருவாக்கக்கூடிய மிக நல்ல கலைஞனாக இருக்கிறது. ஒரு குளவி அந்த கூடை தான் உருவாக்குது. அதான் பாபா சொல்றாரு, ஒரு நல்ல வீட்டை உருவாக்கக்கூடிய ஒரு கலைஞனாக அந்த குளவி இருக்குங்கிறாரு. அதனால்தான் வீட்டை பாதுகாக்கக்கூடியது என்று பெயர் இருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்கிறது. அதுவும் உறுதியான மேஸ்திரி 2-3 அறைகள் உருவாக்குகிறது. அந்த குளவி பாபா சொல்றாரு, அது கூட ஒரு ஸ்ட்ராங்கான மேஸ்திரிங்கிறாரு. அந்த குளவியுடைய கூட்டுல 2-3 அறையை அது உருவாக்குதுங்கிறார் பாபா. 3-4 புழுக்களை எடுத்து வருகிறது. அதே போன்று நீங்களும் பிராமணிகளாக இருக்கின்றீர்கள். குளவிய ஹிந்தியில பிரம்மரி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாபா குழந்தைங்க நம்ம எல்லாருமே பிராமணர்கள், அதுவும் சகோதரிகள் பிராமணி அப்படின்னு சொல்லப்படுது. அதான் பாபா சொல்றாரு, அந்த பிரம்மரி அந்த குளவி எப்படி கூடு கட்டுதோ, கூடு கட்டி அந்த புழுக்கு பூம்புன்னு சொல்லி தன்னை மாதிரி ஒரு குளவியை ஆக்குதோ, அது போல நீங்க பிராமணிகள் இருக்கீங்க.
1 2 பேரை உருவாக்கினாலும் சரி, 10 12 பேரை உருவாக்கினாலும், 100 பேரை உருவாக்கினாலும், 500 பேரை உருவாக்கினாலும் சரியே. மண்டபம் கட்டுகின்றீர்கள் எனில் இதுவும் வீடு கட்டுவது போன்று ஆகிவிடுகிறதல்லவா? இதில் அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் பூம் பூம் என்று ஞானம் கூறுகிறீர்கள். எப்படி அந்த குளவி புழுவை கொட்டி 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 தனக்கு சமமாக ஒரு குளவி ஆகுதோ, அதுபோல் நீங்கள் பாபாவுடைய ஞானத்தை சொல்லி 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 தனக்கு சமமாக மாற்றுங்க. பிறகு சிலர் புரிந்து கொண்டு புழுவிலிருந்து பிராமணர்களாக ஆகிவிடுகின்றனர். சிலர் அழுகி விடுகின்றனர். அதாவது இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இல்லை. இந்த தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு தான் முழுமையான முறையில் பதிவு ஏற்படும், டச் ஆகும். இந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த ஞானம் டச் ஆகும். இருப்பினும் நீங்களும் மனிதர்கள் அல்லவா? உங்களது சக்தியானது அவைகளை விட, குலவியை விட அதிகமாக இருக்கிறது. 2000 பேர்களுக்கு முன்பும் நீங்கள் சொற்பொழிவு செய்ய முடியும். அது ஒரு புழு 2 புழுவை தான் எடுத்துட்டு கொட்டி தனக்கு சமமாக்கும். பாபா சொல்றாரு, உங்ககிட்ட அவ்வளோ பவர் இருக்கு, நீங்க 2000 3000 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து சொற்பொழிவு உங்களால பண்ண முடியுங்கிறாரு. நாளடைவில் நீங்கள் 4-5000 பேர் உள்ள சபைக்கும் செல்வீர்கள். குலவியை உங்களுடன் ஒப்பிடப்படுகிறது. இன்றைய நாட்களில் சந்நியாசிகளும் வெளிநாடுகளுக்கு சென்று நாம் பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை கற்பிக்கிறோம் என்று கூறுகின்றனர். இன்றைய நாட்களில் தாய்மார்களும் காவி உடை அணிந்து கொண்டு செல்கின்றனர். அயல் நாட்டினரை ஏமாற்றிவிட்டு வருகின்றனர். ஏன்னா பாரதத்தினுடைய பழமையான யோகா அப்படிங்கிறது ராஜயோகா தான். அவங்க ஹடயோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இதுதான் பாரதத்தினுடைய பழமையான யோகா அப்படிங்கும் பொழுது அது ஏமாற்றம் தானே. அதனால தான் பாபா சொல்றாரு, அயல் நாட்டினரை ஏமாற்றி விட்டு வருகின்றனர். பாரதத்தின் பழமையான யோகத்தை பாரதத்திற்கு சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறுகின்றனர். பாரதத்திற்கு சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் ஒருபொழுதும் கூறுவது கிடையாது. நீங்கள் அயல் நாட்டினர்களுக்கு சென்றால் அங்கேயே அமர்ந்து கொண்டு புரிய வைப்பீர்கள். இந்த ராஜயோகம் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களது பிறப்பு சொர்க்கத்தில் ஏற்பட்டுவிடும். இதில் ஆடைகளை மாற்ற வேண்டிய விஷயமே கிடையாது. இங்கேயே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தைதான் விடுவிப்பவராக வழிகாட்டியாக இருக்கின்றார். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். இப்பொழுது நீங்கள் சத்துவ பிரதானமாக ஆக வேண்டும். நீங்கள் முதலில் தங்க யுகத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது இரும்பு யுகத்தில் இருக்கின்றீர்கள். முழு உலகமும் அனைத்து தர்மத்தினரும் இரும்பு யுகத்தில் இருக்கின்றனர். எந்த தர்மத்தினரை சார்ந்திருந்தாலும் அவர்களிடம் கூறுங்கள், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனம் ஆகிவிடுவீர்கள். பிறகு நான் என் கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார் அப்படின்னு சொல்லுங்க. இந்த அளவிற்கு கூறினால் போதும், அதிகம் வேண்டாம். இது மிகவும் எளிதானது. வீட்டுக்கு வீடு செய்தி கொடுத்ததாக உள்ளது, சாஸ்திரங்களிலும் இருக்கிறது. வீட்டுக்கு வீடு செய்தி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சாஸ்திரத்திலையும் இருக்குங்கிறார். யாராவது ஒருவர் இருந்து விட்டாலும் அவர் புகார் கொடுத்து விடுவார். பாபாவுடைய ஞானம் கிடைக்காம ஒருத்தவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த ஞானமே யாருமே சொல்லலையா அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. எனக்கு யாரும் கூறவில்லை. தந்தை வந்திருக்கிறார் எனில் முழுவதுமாக முரசு கொட்ட வேண்டும். ஒரு நாள் அனைவருக்கும் தெரிந்துவிடும். சாந்திதாமம் சுகதாமத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். தெய்வீக தர்மம் இருந்த பொழுது வேறு எந்த தர்மமும் கிடையாது. அனைவரும் சாந்திதாமத்தில் இருந்தனர். இப்படிப்பட்ட சிந்தனைகள் வர வேண்டும். ஸ்லோகன் உருவாக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். இப்பொழுது ஆத்மாக்கள் அசுத்தமாக இருக்கின்றன. இப்பொழுது அனைவரையும் தூய்மையாக்கி தந்தை வழிகாட்டியாக இருந்து திரும்ப அழைத்து செல்வார். அனைவரும் அவர்களது பிரிவுக்கு சென்று விடுவார்கள். எல்லா ஆத்மாக்களுமே அவங்கவுங்க பிரிவில போய் அமர்ந்துடுவாங்க. பிறகு தெய்வீக தர்மத்தினர் வரிசை கிரமமாக வருவார்கள். எவ்வளவு எளிதானது! இது புத்தியில் தாரணை ஏற்பட வேண்டும். யாரு சேவை செய்கின்றார்களோ அவர்கள் மறைந்திருக்க முடியாது. தீமை செய்பவர்களும் டிஸ்சர்வ் செய்பவர்களும் மறைந்திருக்க முடியாது.
சேவை செய்பவர்களை தான் அழைக்கின்றனர். யாரால் சிறிதும் ஞானம் கூற முடியாதோ அவர்களை அழைக்க மாட்டார்கள். அவர்கள் மேலும் பெயரை கெடுத்து விடுவர். இவ்வாறு பீக்குகள் இருப்பார்களா என்ன, இந்த மாதிரி பிரம்மகுமார குமாரிகள் இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேரை கெடுத்துருவாங்கங்கிறார் பாபா என்று கேட்பார்கள். முழுமையான பதிலளிப்பது கிடையாது. ஆக பெயர் கெட்டு விடுகிறதல்லவா? சிவபாபாவின் பெயரை கெடுப்பவர் உயர்ந்த பதவி அடைய முடியாது. எங்கும் பாருங்கள், சிலர் கோடீஸ்வரர்களாக இருக்கின்றனர், சிலர் லட்சாதிபதிகளாக இருக்கின்றனர், சிலர் பசியால் இறந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறீர்கள். இவ்வாறு யாசிப்பவர்களும் வந்து இளவரசர்களாக ஆவார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள், சொர்க்கத்தின் இளவரசனான ஸ்ரீகிருஷ்ணர் பிறகு யாசிப்பவராக ஆகின்றார். பிறகு மீண்டும் யாசிப்பதிலிருந்து இளவரசராக ஆவார். பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசராகிறது. இவர் யாசிப்பவராக இருந்தார் அல்லவா? சிறிது அதிகமாகவே சம்பாதித்தார். அதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான். இல்லையெனில் உங்களுக்கு எப்படி பாலனை கொடுக்க முடியும்? பிரம்மா பாபா வந்து யாசிக்கக்கூடியவராக தானே இருந்தார். சிவபாபா சொல்கிறாரு, அவரும் கொஞ்சம் சம்பாதிச்சாரு. அது யாருக்காக? குழந்தைங்க உங்களுக்காக தான். ஏன்னா அதை வச்சு தானே இந்த யஜ்யம் வந்து உருவாக்கப்பட்டது. இல்லைனா எப்படி முடியுங்கிறார். இந்த விஷயங்கள் அனைத்தும் சாஸ்திரங்களில் கிடையாது. சிவபாபா வந்துதான் கூறுகின்றார். உண்மையில் இவர் கிராமத்து சிறுவனாக இருந்தார். பெயர் ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. இது ஆத்மாவின் விஷயமாகும். அதனால்தான் மனிதர்கள் குழப்பமடைந்து விட்டனர். ஆக சிவ ஜெயந்தி அன்று ஒவ்வொருவரும் வீட்டுக்கு வீடு சித்திரங்களின் மூலம் சேவை செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்க ராஜ்யம் வினாடியில் அடைவது எப்படி வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று எழுதிவிடுங்கள். எவ்வாறு தீபாவளி நேரங்களில் மனிதர்கள் கடைகளை திறந்து அமர்ந்திருப்பர். நீங்களும் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் கடையை திறந்து அமர வேண்டும். உங்களது கடை மிகவும் அலங்கரிக்கப்பட்ட கடையாக இருக்க வேண்டும். மனிதர்கள் தீபாவளி என்று திறக்கின்றனர், நீங்கள் சிவஜெயந்தி என்று திறங்கள். அவங்க எப்படி வந்து புது கணக்கு அப்படின்னு வந்து தீபாவளி அன்னைக்கு கடையை திறந்து வைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, உங்களுடைய புதிய கணக்கு, உங்களுக்கு தீபாவளி எல்லாமே சிவஜெயந்தி அன்னைக்கு தாங்கிறார் பாபா. சிவபாபா தான் அனைவரின் தீபத்தையும் ஏற்றுகின்றார். உங்களை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். அவர்கள் லட்சுமியிடம் அழியும் செல்வத்தை கேட்கின்றனர். ஆனால் இங்கு உங்களுக்கு ஜெகதாம்பாவிடமிருந்து உலக ராஜ்யம் கிடைக்கிறது. இந்த ரகசியத்தை தந்தை புரிய வைக்கின்றார். பாபா எந்த சாஸ்திரங்களையும் எடுத்துக்கொள்வது கிடையாது. நான் ஞானம் நிறைந்தவன் அல்லவா என்று தந்தையே கூறுகின்றார். ஆம், இந்த குழந்தை மிகவும் நன்றாக சேவை செய்கின்றார். அதனால்தான் நினைவு வருகிறது என்பதை அறிவார். ஒரு குழந்தை வந்து நல்லா சேவா செய்கிறாங்க அப்படின்னா பாபா அவங்கள நினைக்கிறாரு. அதே போல பிரம்மா பாபா நல்ல சேவா செய்கிறாரு, அதனால சிவபாபா அவரை நினைக்கிறாரு. மற்றபடி ஒருவருக்குள்ளும் இருப்பதை அறிவேன் என்பது கிடையாது. சில நேரங்களில் இவர் பதீத்தமானவர் என்பதும் தெரிந்து விடுகிறது. வெட்கம் ஏற்படுகிறது. அவர்களது முகம் உற்சாகமற்றதாக ஆகிவிடுகிறது. ஒருத்தவங்க தூய்மை இழந்துட்டாங்க அப்படின்னா பாபா சொல்றாரு, பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுது. அவங்களுடைய முகம் ஒரு உற்சாகமே இல்லாத முகம் மாதிரி ஆயிடுது. ஆக பாபாவும் இவரிடம் கேளுங்கள் என்று கூறி அனுப்பி வைக்கின்றார். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. சிலருக்காக கூறுகின்றார், அதற்காக அனைவருக்கும் கூறுவார் என்பது கிடையாது. இவ்வாறு பலர் முகத்தை கருப்பாக்கி கொள்கின்றனர். யார் வெளியே செய்வார்களோ அவர்கள் தங்களையே நஷ்டப்படுத்தி கொள்வர். யார் விகார செயலை செய்கிறாங்களோ அவங்க தன்னையே நஷ்டப்படுத்தி கொள்கிறார்கள். உண்மையை கூறுவதினால் சிறிது நன்மை ஏற்படும், கூறாவிட்டால் மேலும் நஷ்டப்படுத்தி கொள்வர். பாபா நம்மை தூய்மையாக்க வந்திருக்கிறார். ஆனால் நான் என்னை கருப்பான முகம் ஆக்கிக் கொள்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாபா என்னை தூய்மையாக்க வந்திருக்கிறாரு. நான் போய் என்னுடைய முகத்துக்கு கறி பூசிட்டு இருக்கேனே, நான் ஆத்மா கருப்பாக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு உணர்வு வரணுங்கிறாரு. இந்த உலகமே முட்கள் நிறைந்ததாகும், மனித முட்கள் ஆகும். சத்தியுகம் அல்லாவின் பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது. மேலும் இது காடாகும். அதனால்தான் தந்தை கூறுகின்றார், எப்பொழுதெல்லாம் தர்ம நிந்தனை ஏற்படுகிறதோ அப்போது நான் வருகிறேன்.
முதல் நம்பர் ஸ்ரீகிருஷ்ணர் கடைசியில் என்ன ஆகிவிடுகிறார் என்பதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் கடைசி நம்பர்ல என்னவா இருக்காருன்னு பாருங்க. இப்பொழுது அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர். தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றனர். இவை அனைத்தும் நாடகத்தில் இருக்கிறது. பிறகு சொர்க்கத்தில் இவை எதுவுமே இருக்காது. கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வக்கீல்கள் கருத்துக்கான புத்தகம் வைத்துக் கொள்கின்றனர் அல்லவா? மருத்துவர்களும் புத்தகம் வைத்துக் கொள்கின்றனர். அதை பார்த்து மருந்துகளை கொடுக்கின்றனர். ஆக குழந்தைகள் எவ்வளவு நல்ல முறையில் படிக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும். பாபா நம்பர் 1 மந்திரம் கொடுக்கின்றார், மன்மனா பவ. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தால் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். ஆனால் ஷூபாபா என்ன செய்தார்? அவசியம் சொர்க்க ஆஸ்தி கொடுத்திருக்க வேண்டும். கொடுத்து 5000 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. சொர்க்கத்தில் இருந்த நரகம், நரகத்தில் இருந்த சொர்க்கமாக மாறிக்கொண்டே இருக்கும். தந்தை புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, யோக யுக்த ஆகின்ற பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் யோகா சரியாக இல்லை, தந்தையின் நினைவு இல்லை எனில் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. விக்ரமமும் விநாசம் ஆகாது. யோகயுக்த ஆகாமல் உயர்ந்த சக்தியும் சத்கதியும் ஏற்படுவது கிடையாது. யோகயுக்தி இல்லை அப்படின்னா உயர்ந்த நிலை சத்கதியும் ஏற்படாது. பாவங்கள் இருந்து விடுகிறது. பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. பலருக்கு யோகா முற்றிலும் இருப்பதே கிடையாது. பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றனர். அவர்களது நினைவே வந்து கொண்டிருந்தால் விக்ரமம் எப்படி அழியும்? தந்தை கூறுகின்றார், ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, சிவ ஜெயந்தியின் பொழுது அழிவற்ற ஞான ரத்தினத்தின் கடை திறந்து சேவை செய்ய வேண்டும். வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக்கி அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, சத்திய தந்தையிடம் சத்தியமானவர்களாக இருக்க வேண்டும். எந்த பாவ கர்மமும் செய்துவிட்டு மறைக்க கூடாது. எந்த பாவமும் இருந்து விடாத அளவிற்கு யோகயுக்தாக ஆக வேண்டும். யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வரதானம், நான் என்ற உணர்வை நீக்கக்கூடிய பிரம்மா பாபா சமமான சிரேஷ்ட தியாகி ஆகுக. நான் என்ற உணர்வை நீக்கக்கூடிய பிரம்மா பாபா சமமான சிரேஷ்ட தியாகி ஆகுக. விளக்கம். சம்பந்தத்தின் தியாகம், வைபவத்தின் தியாகம் என்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் சங்கல்பத்திலும் மற்றவர்களை முன்னே வைக்கும் பாவனை உடையவர் என்றால் தான் என்ற நிலையை நீக்கிவிடுவதாகும். முதலில் தாங்கள், இதுவே உயர்ந்த தியாகமாகும். இதுவே தான் என்ற உணர்வை விளக்குவதாகும். எப்படி பிரம்மா பாபா சதா குழந்தைகளையே முன்னாடி வைத்தார். நான் முன்னே இருப்பேன் என்பதிலும் தியாகியாக இருந்தார். இந்த தியாகத்தின் காரணத்தினால் அனைவரை காட்டிலும் முன்னே, அதாவது நம்பர் 1 செல்லும் பலன் கிடைத்தது. எனவே பாபாவை பின்பற்றுங்கள். ஸ்லோகன். மற்றவர்களின் குறையை கண்டுபிடிப்பது கூட துக்கம் கொடுப்பதாகும். மற்றவர்களின் குறையை கண்டுபிடிப்பது கூட துக்கம் கொடுப்பதாகும். தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம ஆத்மா பயிற்சிக்காக பாபா சொல்றாங்க, தனது சக்திசாலியான மனதின் மூலம் மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். எப்படி உயர்ந்த கோபுரத்திலிருந்து சக்காஷ் கொடுக்கிறார்கள், ஒளி சக்தியை பரப்புகிறார்கள். அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் எப்படி ஒரு கலங்கரை விளக்கம் இவ்வளோ உயரத்தில் இருந்து ஒளி கொடுக்குதோ, அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் உயர்ந்த ஸ்திதி, அதாவது உயர்ந்த இடத்தில் அமர்ந்து குறைந்ததிலும் குறைந்தது 4 மணி நேரம் ஒளி சக்தி கொடுங்கள். சூரியன் மேலே இருக்கும் போதுதான் உலகிற்கு ஒளி தருகிறது.
ஆகையால் சாக்கார உலகத்திற்கு சக்தி கொடுப்பதற்காக உயர்ந்த இடத்தில் வீற்றிருப்பவர்களாக ஆகுங்கள். இன்னைக்கு ஃபுல் டே நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி.